பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்தயப்பால். இது பார்த்திங்கனாக்கா சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப பெஸ்ட்டு. சேம் டைம் அல்சர் பேஷண்ட்க்கும் இது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தை பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிடலாம். கழுவிட்டு கல்லெல்லாம் பார்த்து கழுவிட்டு நல்லா ஊற போட்டுடணும். ஃபுல் நைட் ஊற போட்டுட்டு இதை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி குடிச்சிடலாம். அதை கொட்டாமல் குடித்தோம்னாலும் நல்லது நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா அதை நம்ம முளை கட்டி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏர் டைட்டு பாக்ஸ்லையா, டிஃபன்லையா, இல்லை ஹாட் பாக்ஸ்லையா தண்ணி இல்லாமல் போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா 2 நாளில் அது நல்லா முளை வந்துடும். கிளைமேட்டை பொறுத்து ஒவ்வொரு நாள் ஒரே நாளில் வந்துடும், ஒவ்வொரு வாட்டி பார்த்திங்கன்னா 2 நாள் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த வெந்தயம் முளை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இதை போட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நல்லா ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருக்குது. வேணும்னா நம்ம வடிகட்டிக்கிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் 1-2 வாயில் கெடுக்கிறாப்புல இருக்கும். அப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கனாக்கா என்னன்னாக்கா அல்சருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சேம் டைம் சுகருக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு 48 நாள் குடித்தோம்னாக்கா நம்மளுக்கு சுகர் லெவல் குறையுன்றாங்க. நானும் இதை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். 48 நாள் ஆயிடுச்சு. பட் எனக்கு பார்த்திங்கன்னா 3+ இருந்தது. இப்போ 160 170 தான் இருக்குது சுகர் லெவலு. இதை எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்தய பாலுன்னுவாங்க. இது காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னாக்கா ரொம்ப பெஸ்ட்டு. இப்படி நீங்கள் அடித்து குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் நம்ம அல்சர் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் அடிக்கடி வயிறு வலிக்குதுன்றவங்களுக்கு இதை குடிக்கலாம். இது நல்லா குளிர்ச்சி ஆனதும் கூட. கொஞ்சம் ஹீட்டாக இருக்குதுன்றவங்களும் இது ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் கசக்காது. ரொம்ப வெந்தயம் கசப்பாக இருக்கும்னுட்டு நல்லா நினைக்க வேண்டாம். அப்படி ஒன்றும் இது கசக்காது. ஒரு மீடியம் லெவலில் தான் இருக்கும், நம்மளால் குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.